ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜிம்முக்கு ஒரு ஷர்ட் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஜிம்மின் எல்லாேருக்கும் ட்ரைனிங் கொடுத்துட்ருந்தோம். அப்போ வயனும் அங்கே இருக்க ஒரு எக்யூப்மெண்ட்டில் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருந்தான். ஜிம்மின் வயனோட ஹிப் பிடிச்சிட்டு, இப்படி நேராக என்ன பண்ணணும்னு தெரியாதா? இவ்வளோ க்ராஸாக நின்னா மசில் பில்ட் ஆகாது, பெயின் தான் வரும். ஓகே ஓகே கோச். ஒன்று தானே சொல்கிறேன், இப்படி நில்லு. ஜிம்மின் வயனோட பேக் சைடில் ரொம்ப க்ளோஸாக வந்து நின்றுட்டு வயனோட ஹிப் பிடிச்சி அவனை ஒட்டி அவளை ஹோல்ட் பண்ணணும். இப்போ பண்ண. அப்போ ஜிமினோட ஃபுல் பாடியும் ஒயினோட பாடியில் அப்படியே டச் ஆகிருந்துச்சு. ஜிமின் அதை என்ஜாய் பண்ணிவிட்டு ஒயினை மெதுவாக மூவ் பண்ணிகிட்டே இருந்தான். கோச் கோச் கொஞ்சம் இப்படியே பண்ண. அது கோச் கோச் கொஞ்சம் விட்டுங்க என்ன. ஒரு கரெக்டான போஸ்டில் ஒன்று பண்ண தெரியுதா? இப்படியே பண்ண. ஒயின் வந்து எக்யூப்மெண்ட்டில் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருந்தான். ஜிமின் அவனோட ஹேண்டை ஒயினோட ஹிப்பில் இருந்து அப்படியே மெதுவாக மேலே எடுத்துகிட்டு வந்தோம். கோச் என்ன பண்ணுறீங்க? விட்டுங்க. எங்கெல்லாம் இன்னும் மசில் பில்ட் ஆகலன்னு செக் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீ பண்ணு. ஜிமினோட ஹேண்ட் ஒயினோட செஸ்ட் கிட்டே வரும்போது ஒயின் ஜிமினை ஃபீல் பண்ண ஆரம்பித்தான். ஒயின் அந்த எக்யூப்மெண்ட்டை டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு ஜிமினை விட்டு டக்குன்னு தலையை நின்னான். என்னாச்சு? கோச் கோச் அது என்ன பிடிக்கலையா? கோச் அது எல்லாத்தையும் எப்படி குட்டி குட்டியாக வச்சுருக்கேன். நான் தான் ட்ரெயின் பண்ணுறேன்ல, நீ பேச்சு கேட்டு ஒழுங்காக பண்ணு. அப்போ தான் சீக்கிரமே மசில் பில்ட் பண்ண முடியும். கோச் அது வா. கோச் அந்த எக்யூப்மெண்ட்டில் சொல்லித்தரேன், வா. அது அது வா. ஜிமின் வாயினை வேறு ஒரு எக்யூப்மெண்ட் கிட்ட நிப்பாட்டி வச்சுட்டு ஹேண்ட்ஸ் ரெண்டையும் தூக்கிக்கோ. இதை பிடிச்சிக்கோ, உன் செஸ்ட் வர இழுக்கணும். ஓகே பிடி. ஒயினோ ஹேண்டை தூக்கி அதை பிடிச்சிட்டு இருந்தான். இப்படி அப்படி சொன்னேன், கை நேராவே. ஜிமின் ஒயினோட ஹேண்டை பிடிச்சி அதை அப்படியே நேராக வச்சான். ஒயினை ஒட்டி வந்து நின்றுட்டு அவள் ஹேண்டை அப்படியே ஹோல்ட் பண்ணியிருந்தான். கோச் கோச் நான் பண்ணுறேன், விட்டுங்க கோச், தள்ளி நில்லுங்க. நான் தான் ட்ரெயின் பண்ணுறேன்ல, நீ பண்ணு. கோச் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. பண்ணான்னு சொன்னேன். ஜிமின் அவனோட ஹேண்டை ஒயினோட ஹேண்டில் இருந்து அப்படியே மெதுவாக செஸ் கிட்ட அப்படியே ஹிப் கிட்டன்னு கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கிட்டே வந்தோம். ஒயினோட வேஸ்ட்டை டைட்டாக பிடிச்சிட்டு அவன்கிட்ட ரொம்ப க்ளோஸாக அழுத்தான். கோச் 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 என்னாச்சு? ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கா? கோச் கோச்சின்னு விடுங்க. ஓகே. அப்போ மற்ற எக்யூப்மெண்ட் கிட்டே இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒயின் கிட்டே வந்தாங்க. ஜிமின் ஒயினை விட்டு தள்ளி நின்றுட்டு இதை பண்ணு, இது பைசப்ஸ் பில்ட் ஆக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை கண்டினியூ பண்ணு. ஓகே. இவங்களாம் அப்படி தான் வந்திருக்கக்கூடாதா? என்னெல்லாம் பண்ணுறது இவர்? என்ன வைன், ஜிமின் கோச் கிட்ட இருந்து எனக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அது இப்போ தான் வந்தாங்க, தப்பாக பண்ணுறேன்னு சொன்னாங்க. இந்த ஜிம்மில் ஜூனியர் கோச்லாம் நமக்கு ட்ரெயின் பண்ண மாட்டாங்களா? எதுக்கடி? நம்ம ஜிம்மோட கோச்சே ஜிமின் தானே, அவங்களே நமக்கு ஸ்பெஷலாக ட்ரெயின் பண்ணும்போது எதுக்கு ஜூனியர்லாம்? இல்லை கேட்டேன். வைன், இங்கே ஜூனியர் கோச்லாம் அவ்வளோ நல்ல பசங்க கிடையாது. சும்மா சும்மா கை வச்சு தடவிட்டே இருப்பாங்க. ஜிம்மன் கோச் மாதிரி ஜிம் கேரக்டர் யாருமே இல்லை. நம்மளால் லக்கியாக ஃபீல் பண்ணுடி. அதை விட்டு நீ என்ன ஜூனியர் கோச் கேட்டுட்ருக்க? என்ன சொல்கிறேன்? ஜூனியர் கோச் மட்டும்தான் அப்படியா? ஜிம்மன் சார் பெரிய ஒழுங்கா? ஒயின் என்ன இப்படி பேசுகிறேன்? ஜிம்மன் சார் மாதிரி ஒரு கோச் கிடைக்க நம்மளாம் புண்ணியம் பண்ணியிருக்கணும். விரல் கூட படாமல் எவ்வளோ அழகாக ட்ரெயின் பண்ணுறாரு தெரியுமா? ஆமாம், அவருக்காக தான் எல்லா பொண்ணுங்களும் இங்கே வந்து சேருதுங்க. ஆனால் ஒரு சின்ன டச் கூட இல்லாமல் அப்படியே ட்ரெயின் பண்ணுறாரு. இவர் மாதிரி கோச்லாம் யாருக்காவது கிடைக்குமா? சொல்லணுன்னா இங்கே வர பொண்ணுங்களாம் ரொம்ப டிசப்பாயிண்டாக தான் ஃபீல் பண்ணுறாங்க. ஜஸ்ட் கோச் பார்க்க மட்டும்தான் முடியுதுன்னு. எனக்கு கூட அந்த ஃபீலிங் நிறையாவே இருக்குது. அலையாதா? அலையிறேண்ணா. ஜிம்மன் கோச் மாதிரி ஒரு பையனுக்காக அலையலாம், தப்பே இல்லை. பார்த்தல எப்படி இருக்காருன்னு. அவரும் சான்ஸ் கிடைச்சா மற்ற பசங்க மாதிரி தான், ரொம்பலாம் சர்டிஃபிகேட் கொடுக்காதா? ஒயன், உனக்கு அவரை பற்றி தெரியாது. நீ வரதுக்கு முன்னாடியிலேருந்து நானும் இந்த ஜிம்முக்கு வந்துட்டு தான் இருக்கேன். எனக்கு தெரியாதா ஜிம்மன் கோச் பற்றி? நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கா. மேபி அவருக்கு உங்ககிட்ட இன்ட்ரெஸ்ட் இல்லை போல். அப்படியா? சரி பாரு, ஜிமின் கோச் தான் எல்லாரையும் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்காங்க. ஏதாவது ஒரு பொண்ணு மேலேயாவது அவங்க விரலாவது படுதான்னு பாரு. ஒரு சின்ன டச்சாவது பண்ணுறாரான்னு காட்டு. காட்டு.
ம், ம். ஜிம்மன் பொண்ணுங்களை விட்டு தள்ளி நின்று பொண்ணுங்களுக்கு ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தான். ம். ஏய், எல்லாரும் இருக்காங்கன்றனால நல்ல பயமாக இருக்காரு. அவருக்கு தனியாக சான்ஸ் கிடைச்சா பண்ணாமலாம் இருப்பார். ஓ, அப்படி. சரி, ஓகே, இரு. ஏய் ஹீரா, ம், என்ன உனக்கு ஜிம்மன் கோச்னா ரொம்ப பிடிக்கும்ல? ஆமாடி, ரொம்ப பிடிக்கும். ஆனால் மனுஷன் கண்டுக்கவே மாட்டாரு. கிட்ட போய் பேசினா கூட அப்படியே அவாய்ட் பண்ணுறாரு. ஏய், நான் உனக்கு ஒரு ஐடியா தரவா? என்ன? அந்த வால் பின்னாடி ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குல்ல? ம், ஆமாம். அதில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுன்னு கோச்கிட்ட கேளு. அப்படியே அவர் தனியாக கூட்டு போ. ம், நீ ஏதாவது ட்ரை பண்ணும். தனியாக இருந்தால் அவருக்கு ஏதாவது தோணும். ம், ஏய் சூப்பர் டி, நான் இப்போ ட்ரை பண்ணுறேன். ஏய் லூசு, ஹீரா எதுக்கு அவர்கிட்ட அனுப்புகிறேன்? சின்ன சான்ஸ் கிடைச்சாலும் பசங்க விட மாட்டாங்க, தெரியும்ல? அது பசங்க கிட்ட, ஜிம்மன் கிட்ட கிடையாது. ம், அந்த பொண்ணும் ஜிம்மனை அந்த எக்யூப்மெண்ட் கிட்ட கூப்பிட்டு போனோம். ஒயினும் ஃப்ரெண்டும் பார்த்துட்டே இருந்தாங்க. ஒரு 2 மினிட்ஸ்லையே ஹீரா கணத்தில் கை வச்சுட்டு அப்படியே வெளியே வந்தா. ஏய், இதுக்கிட்ட சிரிக்கிற? அங்கே பாரு ஹீராவை. ஹீரா நேரம் இருந்து ஒயின் கிட்ட வந்தான். ஏய் ஹீரா, என்னாச்சு? ஏன் கணத்தில் கை வச்சிருக்கா? கோச் கிஸ் பண்ணிட்டாரா? ஹீரா ஒயினை முறைச்சிட்டே உட்காந்துட்டு இருந்தான். ஏய், என்னாச்சு? சும்மா சொல்லு. ஏய், என்னாச்சு? சார் கண்ணத்தில் வச்சிட்டார் போல. ம், சப்புன்னு அடிச்சிட்டாரு. அப்படி என்னடி பண்ண? ஏய், நான் ஒன்றுமே பண்ணலடி. அந்த எக்யூப்மெண்ட் மேலே அவர் கை வச்சுருந்தாரு. நான் அவர் கை மேலே கை வச்சு லைட்டாக டச் தான் பண்ணி அப்படியே சாஃப்டாக மூவ் பண்ணேன். அவர் என் கையை தட்டி விட்டு பல்லாருன்னு அரைஞ்சிட்டாரு. என்னை தொட்டுட்டு தடவிட்டு இருந்தேன். உனக்கு மரியாதை கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்திடுவேன்னு சொல்லிட்டாரு. ஏய், நிஜமாக தான் சொல்கிறியா ஹீரா? அட்டியா சொன்னார்? ஆமாம். அதுவும் இல்லாமல் இப்படி அடி வாங்குறதுன்னு எனக்கு புதுசு இல்லை. நான் அட்டாட்டமும் ட்ரை பண்ணி இப்படி தான் அடி வாங்கிட்டு இருக்கேன். ஏய், சிரிக்காதடி. ஜிம்மன் சார் யாருக்கிட்டையுமே இப்படி நடந்துக்க மாட்டாரா என்ன? ம், நான் வந்ததுக்கப்புறமே இந்த ஜிம்க்கு ஒரு 200 கேர்ள்ஸ்னாலும் வந்திருப்பாங்க. அதில் பாதி ஜிம்மன் சார் கிட்ட இப்படி அடி வாங்கிட்டு தான் நிற்கிது. நம்ம ஹீரா மாதிரி. ஏய், நம்ம ஜிம்முக்கு எதுக்கு வரும்? அந்த வேலையை மட்டும் பார்த்தோம்னா ஜிம்மன் சார் தான் நல்ல கோச். அப்படி இல்லை, நீ எக்ஸ்ட்ரா அவர்கிட்ட ஏதாவது எதிர்பார்த்தனா இப்படி தான் கிடைக்கும். ம், நிஜமாவா? ஜிம்மன் சார் யாரையும் டச் பண்ண மாட்டாரா? ம், அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. ஓ, ம், யாரையுமே டச் பண்ண மாட்டானா? என்கிட்ட மட்டும் என்னென்னமோ பண்ணுறான் வேணா. ஏவன், என்ன உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க? அது கோச், அந்த வால் பின்னாடி ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கு பாரு, ஓ அதில் போய் ஒர்க் அவுட் பண்ணு. கோச், ஓ ம், சரி. ம், எதுக்கு பிளான் பண்ணுறோம் இப்போ? நான் ஒயினும் போய் அங்கே என்ன பண்ணேன்னே தெரியாமல் ஒன்னே உருட்டிகிட்டு இருந்தான். அப்போ ஜிம்மின் அங்கே வந்தான். என்ன பண்ணிட்டுருக்கா? அது கோச், இது எப்படி? ம், இப்படி பிடிச்சிக்கோ நேரா. ம், அப்படியே ஹேண்ட்ஸை விரித்து க்ளோஸ் பண்ணும். ம், இது வந்து செஸ்ட்டுக்கான ஒர்க் அவுட், ஓகேவா? ம், ஓகே ஓகே தான். ஒயினும் அந்த மிஷினை ஹோல்ட் பண்ணிவிட்டு அவன் ஹேண்ட்ஸ் வச்சு மூவ் பண்ணிகிட்டு இருந்தான். அப்போ ஜிம்மன் ஒயினோட செஸ்ட் மேலே ஹேண்ட் வச்சு, ஏய் இது என்ன குட்டி பட்டன்? கூச். ஒயன் ஜிம்மனோட ஹேண்டை தட்டி விட்டுட்டு, கூச் என்ன பண்ணுறீங்க? ஏய், அங்கே ஏதோ இருந்துச்சு, அதான் கேட்டேன். கூச். ஏய் என்னாச்சு? கூச், நீங்கள் ரொம்ப ரொம்ப தப்பு தப்பாக நடந்துக்கிறீங்க. ஏய் ஏய் ஓகே. ஏய் இங்கே பார், இது கலரா? கூச். சரி சரி, ஓகே, ஐம் சாரி. ம், ஓகே சாரி. நீ பண்ணு, நான் ஸ்டூடெண்ட்ஸை போய் பார்க்குறேன். ம், ஓகே. ம், சும்மா அவளுக்கு பிடிச்சதாண்டா நீ தொடணும். ஏன்டா இப்படி பண்ணுறான்? இன்னும் கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டு வந்து உட்காந்துட்டு இருந்தா. ஏய், ஜிம்மை க்ளோஸ் பண்ண போகிறாங்க, நீங்கள் ஏன் பண்ணிகிட்ருக்க? வா போகலாம். ஏய் ஜிம்மன் சார் நிஜமாக நல்ல பையனாடி. ம், ஏன் இப்படி கேட்குற? உனக்கு அவரை பிடிச்சிருக்கா என்ன? அது எனக்கு அவரை பிடிச்சிருக்குதுடி. சொல்லணும்னா நானும் அவருக்காக தான் ஜிம்மே வந்தேன். ஆனால் எனக்கு என்னமோ. ஏய் பார்த்தல காலையில் ஹீரா எப்படி வாங்கினான்னு? அதான் ஜிம்மன் சார், நம்ம கோச் கிட்ட இந்த பொண்ணு நெருங்கவே முடியாது. நீயும் தான் வேஸ்ட்டாக ட்ரை பண்ணாதா? ம் ம், அது இல்லடி கோச், பொண்ணுங்க விஷயத்தில். ஏய் அவர் ஜிம் கேரக்டர்,
இங்கே இருக்க எந்த கேர்ள்ஸுமே அவரை பற்றி ஒரு வார்த்தை கூட தப்பாக சொன்னதில்லை. ஏன்னா அவர் அப்படி தான். வேணா நீயே நோட் பண்ணு, உனக்கே தெரியும். நீயே பார்த்தல அவர் ஏதாவது ஒரு பொண்ணையாக தொட்டாருன்னு. அதுதான் அவர். அது சரி, வா போகலாம். அது நீங்கள் போங்க, நான் வரேன். ஏண்டி? இல்லை, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரேன். எனக்கு இன்றைக்கி ஸ்வெட் ஆன மாதிரி ஃபீல் ஆகல. கொஞ்ச நேரம் ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரேன். சரி, ஓகே. அப்போ ஜிம்லேருந்து எல்லாருமே வெளியே போனாங்க. ஒயின் கன்ஃபியூஸ்டான ஃபேஸோட ஒரு இடத்துல உட்காந்துட்டே இருந்தான். ஜிம்மை க்ளோஸ் பண்ணலான்னு கீழே கிடக்கிற எக்யூப்மெண்ட்லாம் எடுத்து உரம் வச்சுட்டு இருந்தான். ஏய், நீங்கள் என்ன பண்ணிருக்க? வீட்டுக்கு போகலையா? அது போகல, டைம் ஆச்சு. அது தெரியும். ஜிமின் ஒயின் கிட்ட நடந்து வந்து, ஏய் நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காதா? ஐம் சாரி. அகெயின் இப்படி நடக்காது, ஓகேவா? கோச், எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக ட்ரெயின் பண்ண முடியுமா? அதாவது எனக்கு பெருசாக மசில் பில்ட் பண்ணணுன்னெலாம் ஆசை இல்லை. பின்ன எதுக்கு ஜிம் வந்திருக்க? அதான் கோச், இங்கே பாருங்களேன், என்னை வச்சு ஸ்டெப் பாயிண்ட் பண்ணிட்டே. இது குட்டியாக இருக்கு, இது மட்டும் பெருசாகணும் அப்படின்னா நான் என்ன மாதிரி ஒர்க் அவுட்லாம் பண்ணும்? ஜிமின் ஒயனோட செஸ்ட்டை பார்த்துட்டு அப்படியே கல்ப் பண்ணிவிட்டு ஒயனை நிமிந்து பார்த்தோம். சொல்லுங்கள் கோச், நீங்கள் தானே பெஸ்ட் கோச் இந்த ஊர்லேயே. ஒயின் ஜிமின் முன்னாடி நடந்து வந்துட்டு ஜிமினோட செஸ்ட்டில் அவள் செஸ்ட் வச்சு இடிச்சுட்டே நின்றுட்டு இருந்தா. ஏய் என்ன பண்ணுறேன்? அப்போ தான் நான் டச் பண்ணதுக்கு கோவப்பட்டேன், அழுதா? நீங்கள் என்ன கேட்டீங்க? எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. டக்குன்னு கை வச்சுட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி தான் கேட்பாங்களா? ஏய் அதுக்கு எதுக்கு இப்படி வந்து நிற்கிறேன்? என்ன கோச் இது? நீங்களும் இப்படி தானே வந்து நிற்பீங்க, இடிச்சிட்டு உரசிட்டு? அப்போது எத்ததெல்லாம் டச் ஆகும் தெரியுமா? எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? ஏய் அதான் சாரி சொல்லிட்டீங்களா? போதுமா? இல்லை உங்களுக்கு போதுமான்னு கேட்டேன். ஏய் என்ன பேசுகிறேன்? டைம் ஆச்சு, கிளம்பலையா? நான் இங்கே தனியாக இருக்கிறத பார்த்து நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினச்சேன். நீங்கள் என்ன கிளம்பலையா போகலையான்னு கேட்குறீங்க? சரி அதெல்லாம் இருக்கட்டும். நான் கேட்டேன்ல, என்ன ஸ்பெஷலாக ட்ரெயின் பண்ணுறீங்களா? இதுக்கு? அதான் இதுக்கு தான். இது குட்டியாகவே இருக்குது. இன்றைக்கி கூட ஒரு அழகான பையன் என்னை பார்த்து இது என்ன குட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டான். அதனால தான் கேட்குறேன், இது எப்படி பெருசாக்குறதுன்னு சொல்லி தரீங்களா? நீங்கள் ஜஸ்ட் ட்ரெயின் பண்ணுங்கள், நான் பார்த்துக்கிறேன். ஜிமின் ஒரு ஈவில் ஸ்மைலோட வயனை பார்த்தோம். சும்மா சொல்லிட்டாங்க கோச், இதனால எனக்கு ஓகே தான். ஏய் அப்புறம் அழக்கூடாது. அழலாம் மாட்டேன், எனக்கு ஓகே தான் சொல்லிட்டாங்க. ஜிமின் ஒயின் ஒரு எக்யூப்மெண்ட்டில் உட்கார வச்சோம். ஒயினுக்கு முன்னாடி ரொம்ப க்ளோஸாக வந்து ஒயின் கிட்டே உட்காந்தோம். கோச் என்ன இது? அதுவா, இது ஒரு ஸ்பெஷல் ஒர்க் அவுட். இந்த பொசிஷனில் உட்காந்தா தான் கரெக்டாக சொல்லித்தர முடியும். ஜிமின் ஒயினோட நெக்கில் ஹேண்ட் வச்சு அந்த ஹேண்ட் அப்படியே மெதுவாக இருக்கணும். கோச் சாஃப்டாக சொல்லித்தரணுமா இல்லை? அது அது கோச். ஜிமின் ஒயினை இன்னும் க்ளோஸாக இழுத்தான். ஒயினோட ஜிம் வேரில் இருந்த அந்த ஜிப்பை மெதுவாக இருக்கணும். கோச் 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 என்ன பண்ணுறீங்க? நீ தானே கேட்ட ஒர்க் அவுட் சொல்லித்தர சொல்லி? இந்த ஒர்க் அவுட் ரொம்ப ஈஸி, நீ எந்த எஃபர்ட்டும் போட வேணாம், நான் போட்டால் போதும். கோச் ஏய் இது ஜஸ்ட் மசாஜ் தான். ஜஸ்ட் 1 வீக்கில் நான் அடுத்த சைஸ் கொண்டு போகிறேன். கோச் என்ன அப்படியே ஆட்டிடியூடாக கேட்டால்? இப்போ என்ன வாய்ஸ்லாம் உள்ள போதும்? அது கோச் இதெல்லாம் இதுக்கு கலட்டணும், அப்படியே சொல்லி தரலாம்ல? அப்படியே சொல்லி தரலாம் தான். ஓ வாய் ரொம்ப ஓவராக இருக்குது, மசில்லாம் சீக்கிரம் வளரணும்ல. ஜிமின் அந்த ஜிம் வேரில் இருந்து ஜிப்பை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணான். கோச் அப்படியே சென்டரில் ஒயினோட ஸ்வெட்லாம் ட்ராப் ஆச்சு. ஜிமின் அந்த ஸ்வெட் மேலேயே கோச் ஜிமின் அப்படியே சாஃப்டாக ப்ரெஸ் பண்ண ஆரம்பித்தான். ஒயின் கண்ணை டைட்டாக மூடிட்டு ஜிமினோட ஹேண்டை அப்படியே டைட்டாக பிடிச்சிருந்தான். கோச் கோச் என்ன பண்ணுறீங்க? கோச் 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 வேணாம், போதும். நீ தானே கேட்டா அழகான பையன் குட்டின்னு சொல்லிட்டான்னு ஃபீல் பண்ணல. இனி அழகான பையன் குட்டின்னு சொல்ல மாட்டான். கோச் 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 போதும் 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 கோச் போதும் போதும். ஏய் என்ன சும்மா கை வச்சதுக்கே போதும் போதுன்ற? கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருந்தால் தான் அடுத்த சைஸ் கொண்டு போக முடியும்.
கொஞ்சம் போதும், கொஞ்சம் வேணாம், சும்மா கேட்டுட்டு கொஞ்சம் விடுங்க. ஏய் என்ன கேட்குறதெல்லாம் கேட்டுட்டு என்னை ஃபுல்லாக ட்ரிகர் பண்ணிட்டு இப்போ போதும்னா அப்படிலாம் ஸ்டாப் பண்ண முடியாது. கொஞ்சம் ஜிமின் அவனோட லிப் வச்சு ஒயினை மெதுவாக டேஸ்ட் பண்ண ஆரம்பித்தான். ஒயின் ஜிமினோட ஹேரெல்லாம் டைட்டாக பிடிச்சிட்டு அவன் ஹெட்டை அவளோட ரொம்ப க்ளோஸாக இழுத்துட்டு அந்த மொமெண்ட் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். என்ன கட்டிக்காதீங்க ஓகே. ஜிமின் ரொம்ப ஜென்டலாக பண்ணிகிட்டு இருந்தான். ஒயின் ஜிமினை புஷ் பண்ணி அவனை டைட்டாக ஹக் பண்ணான். ஜிமினோட ஸ்வெட்டெல்லாம் ஒயின் மேலே அப்படியே பட்டுச்சு. என்ன பண்ணுற கூச்? குட்டியாவா இருக்கா? குட்டியாவா இருக்கா? இல்லை, பர்ஃபெக்டாக இருக்கு. கோச் எதுக்கு ஹீராவை அடிச்சிங்க? ஹீராவை எதுக்கு அடிச்சிங்க? அதுவா, அவள் என்ன டச் பண்ணி பேசிகிட்டு இருந்தா, எனக்கு இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு, அதான். டச் பண்ணதுக்கேவா? என்னென்னமோ பண்ணுறீங்க? அப்போனா நானும் உங்களா அடிக்கணுமா? அது அடிக்கணும் போல இருக்கா? அது ஆமாம். அடி அடிச்சிருக்கலாம்ல. அது ஏய், உங்ககிட்ட என்னென்னமோ பண்ணுற பையனா அடிக்காம என்ன என்ன பண்ண வச்சிட்ருக்க? அது எப்படி இருக்கு தெரியுமா? போதும் விடுங்க. விட முடியாது, இன்னும் டைட்டாக பிடிச்சிக்கோ. கோச் என்கிட்ட மட்டும் ஏன்னா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போதே எடுத்துக்கணும்னு தோணுச்சு. அதான் கொஞ்சம் கெட்ட பையனாக இருக்கலான்னு. ஆமாம், நீங்கள் ரொம்ப கெட்ட பையனாக இருக்கீங்க. அப்படியா? நீ கூட ரொம்ப ரொம்ப கெட்ட பையனாக இருக்க. நான் என்ன பண்ணேன்? சும்மா இருக்க ஒருத்தனா இதை பண்ணடா அதை பண்ணடான்னு காட்டுறது நீ தானடி. குக்கூஜ் நானா? எனக்கு தெரியாதா என்ன? வேணும்னே என்ன கிட்டே இருக்கிறாளா? குச் அப்பெல்லாம் இல்லை. ஓ, நீ அப்போ பண்ண ஒர்க் அவுட்லாம் உனக்கு தெரியவே செய்யாது. நான் வந்து சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் தான் உனக்கு தெரியும் இல்லை? ஆமாம். ஓ, அப்போது நேற்று இதே ஒர்க் அவுட்டை உன் ஃப்ரெண்டுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தா நான் கிட்டே வரணும், நீ கேட்காமே நான் தொடணும், அதானே உனக்கு வேணும். கோச் அதுக்குன்னு நீங்கள் ரொம்ப ஓவராக தான். பொண்ணு நீயே கொஞ்சம் இடம் தரும்போது பையனா மொத்தமாக எடுத்துக்கணும்னு நினைக்க மாட்டேனா? கோச் கல்யாணம் பண்ணிக்கிறியா என்ன? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா கோச்? இது மட்டும் இல்லை, எல்லா ஒர்க் அவுட்டுமே சொல்லித்தரேன். பெட்ரூமில், பெட்டில். கோச் அது கல்யாணம் பண்ணிப்போமா? அது நான் வேணான்னு சொன்னா வேணான்னு சொன்னா ஓகே, இதெல்லாம் மட்டும் பண்ணிப்போம். கெட்ட பையன் கோச் நீங்கள். ஆமாம், நீ ரொம்ப ரொம்ப கெட்ட பையனாக இருக்கும்போது நானும் கொஞ்சம் கெட்ட பையனாக தானே இருக்கணும்.